இன்றைக்கு வந்து நான் broken glass pudding-ஓட வந்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 5 டிஃபரண்டான ஃப்ளேவர் ஜெல்லோ எடுத்திருக்கேன். இருக்கிற 5 ஜெல்லோ பாக்கெட்ல வந்து 85 கிராம் வருது. ஸோ இந்த 85 கிராம் ஜெல்லோ எடுத்து நான் பிரம்பா கரைச்சி வைக்க போகிறேன்னு சொன்னால் இது broken glass pudding என்னுடைய இந்த ஜெல்லியை வந்து பிரம்பா தான் நீங்கள் செய்திருக்கணும். ஸோ இதில் நான் முதல் ஸ்ட்ராபெரியை வந்து கரைக்க போகிறேன். இதில் 85 கிராம் இருக்குது. இந்த ஒரு பேக்கெட்டையும் இதுக்குள்ள போடுங்க. இதில் வந்து நல்ல சுடுதண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது. ஒரு கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நான் இதை எப்படி கரைச்சிருக்கிறேன். இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது. அரை கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் பச்சை தண்ணி இருக்குது. இந்த பச்சை தண்ணியை இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்சிட்டுது. இப்படி கரைஞ்சா பிறகு இந்த இருக்கு இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான கண்டெய்னர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு இதுக்கு விடுங்க. இந்த கண்டெய்னருக்கு விட்டுருக்கேன். இதை இப்போ மூடி போட்டு மெட்டல் செய்தெடுப்போம். இப்போ வந்து நான் இந்த ப்ளூபெர்ரி ஜெல்லி பவுடர் எடுத்துருக்கேன். இதுவும் வந்து 85 கிராம். இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது. நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது. ஒரு கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர். இப்போ இதை இதில் விடுங்க. விட்டுட்டு இதையும் வந்து நல்லா கரைச்சி விடுங்க. இந்த இருக்குது இதை நான் இப்படி கரைச்சிருக்கேன். இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது. அரை கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர். இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது இதை நான் இப்படி கரைச்சிருக்கேன். இப்படி கரைச்சா பிறகு இதே வந்து ஒரு செப்பரேட்டான கண்டெய்னரில் விடுங்க. மூடி போட்டு மெட்டல் செய்தெடுப்போம். இப்போ வந்து நான் வந்து இந்த லைம் ஃப்ளேவரான ஜெல்லி செய்ய போகிறேன். இது வந்து 85 கிராம் தான். இதுலேயே நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது. ஒரு கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை தண்ணி இருக்குது. அரை கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர். இந்த இருக்குது இதை நான் இப்படி கரைச்சிருக்கிறேன். இது இன்னொரு செப்பரேட் கண்டெய்னரில் விடுங்க. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கு வந்து 5 ஃப்ளேவர்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த இருக்குது இதை நான் மூடி இருக்கேன். இருக்கிற மிச்ச ஜெல்லியையும் நான் செய்தெடுக்க போகிறேன். இந்த இருக்குது நான் அந்த 5 ஜெல்லியையும் வந்து கரைச்சி போட்டு இதை வந்து செப்பரேட் கண்டெய்னர்ஸில் போட்டிருக்கேன். 5 கண்டெய்னரில். இப்போ இதை நான் மூடி போட்டு இதை நான் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் செட் ஆகிறதுக்கு. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செய்து வச்ச ஜெல்லி எல்லாம் நல்லா செட் ஆகிடுது. இந்த இருக்குது இந்த 5 செட் ஆகிட்டு நல்லா. இப்போ வந்து இதை வந்து நல்லா சின்ன சின்ன வெட்டி விடுங்க. இந்த இருக்கு இப்படி சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டிடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் எல்லாத்தையும் வெட்டி இருக்கிறேன். இப்படி வெட்டினா பிறகு நீங்கள் broken glass செய்ய போகிற டிஷ் ஒன்று எடுத்துட்டு இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன் வந்து சிலிக்கான் ட்ரே உண்டு. பட் இது வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற வந்து நல்ல வடிவாக இருக்கும். ஸோ அதால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்க ஜெல்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ள போடுங்க மிக்ஸ் பண்ணி. இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் கொஞ்சம், இப்போ இந்த லைம் ஃப்ளேவரில் கொஞ்சம், நான் செய்த அவல ஜெல்லியும் இதுக்குள்ள போடையில் எல்லாத்துலேயும் ஒரு அரைவாசி தான் போட்டிருக்கேன். கூட போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பாலை விடையக்க நிரம்பி வெளியில் வந்துடும்.
இந்த இருக்கு இப்படி நான் ஜெலி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து ஜெலட்டின் இருக்குது, அன்ஃபிளேவர்ட் ஜெலட்டின் 14 கிராம் இருக்குது. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து பச்சை தண்ணி இருக்குது, அரை கப், எல்லாத்துக்கு 125 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ இதை இதுல விடுங்க. விட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த ஜெலட்டினையும் தண்ணியும் போட்டு இப்படி கரைச்சிருக்கு. இப்படி கரைச்ச பிறகுதான் பாலை காய்ச்சி எடுக்கணும். பாலை காய்ச்சறதுக்கு நான் இதுல ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து பசுப்பால் இருக்குது. நான் 2% பசுப்பால் யூஸ் பண்றேன். இதுல வந்து 1.5 கப், எல்லாத்துக்கு 375 மில்லி லிட்டர் பசுப்பால் இருக்கு. இப்போ இதை இதுல விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரணும். இந்த இருக்கு இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு மேல வரதில்ல. இப்படி வரைக்கும் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி கொதிச்ச பிறகு இந்த இருக்கு இந்த கொதிச்ச பாலை வந்து இந்த ஜெலட்டின் மிக்ஸுக்கு விடுங்க சூட்டோடையே. இதில் வந்து டின் பால் இருக்குது. ஒரு டின் எல்லாத்துக்கும் 300 மில்லி லிட்டர் வருது. இப்போ இந்த டின் பாலையும் இதில் விடுங்க. இந்த ஒரு டின் பாலையும் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இது கொஞ்சம் லைட்லியாக சூடாக இருக்குது. நல்லா ஆற வைக்க போகிறேன்னு சொன்னால், ஆறாமல் வந்து ஜெலிக்கு விட்டிங்கன்னு சொன்னால் ஜெலி வந்து கரைஞ்சிரும். ஸோ அதால் கொஞ்சம் ஆற விடுவோம். இந்த பாலை வந்து ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டேன்னா இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு இந்த ஜெலி மிக்ஸுக்கு வந்து நான் அந்த ஆறுன பாலை வந்து விடுவோம். இந்த இருக்கு இந்த ட்ரே கீழே வந்து ஒரு பிளேட் வச்சிருக்கேன். அப்போ நாங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த நான் மிக்ஸ் பண்ணி வச்ச பால் அவ்வளோத்தையும் விட்டுருக்கேன். விட்ட பிறகு பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி விடுங்க. இந்த இருக்குது நான் இப்படி மூடி இருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்க போகிறேன் நல்லா செட் ஆகிறதுக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்கன் கிளாஸ் புடிங்க தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 5 மணித்தியாலம் வச்சேன்னா நல்லா செட் ஆகிட்டுது. இப்போ மேலே போட்ட பிளாஸ்டிக் ரேப்பை கலட்டி எடுப்போம். இந்த இருக்கு நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இப்படி ஒரு தட்டையப்பையால் வந்து லைட்லியாக சைடை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ண பிறகு இந்த ரவுண்ட் டர்னிங் டேபிள் வச்சு இதை நாங்கள் திருப்பி எடுப்போம். ட்ரேயை வந்து கலட்டி விடுங்க. அதில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வட்டி எடுக்கலாம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு.